நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரியே மாதங்கியும் பச்சை நிறத்துல இருக்கிறதையும் அவங்க கைகள்ல கிளி இருக்கிறதையும் அதோட விநாயகர் அவங்களுக்கு மாதங்கி அப்படிங்கிற பேர் வைக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாராயணனை பார்க்க வர பிரம்மதேவர் பார்வதியை திரும்ப கைலாயத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னா மகாதேவரால மட்டும்தான் முடியும். ஏன்னா மணி மல்லன் 2 பேரோட தந்திர வித்தைகளால அந்தகன் மகாகாளியை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் நாராயணரும் தவத்துல இருக்க மகாதேவரை எழுப்பணும் அப்படின்னா அது ஒருத்தரால தான் முடியும். அவங்க கங்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை அழிக்கக்கூடிய புண்ணிய நதியான கங்கா தேவி தோன்றட்டும் அப்படின்னு சொல்லவும் கங்கா தேவி அந்த இடத்துக்கு வராங்க. கங்கா தேவி பிரம்மதேவரையும் நாராயணரும் வணங்கிட்டு மன்னிச்சிருங்க, பூமியில எந்த நதியும் உடல அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. நாராயணரும் ஆமா தீர்வு இல்லதான், ஆனா நம்ம முயற்சி பண்ணா நினைச்சா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். பூமியில ஒருத்தரோட தவம் நிறைவு பெறக்கூடிய நிலையில இருக்கு, நீ ஒருத்தருக்கு உதவணும். நீ உதவுறதுனால நீர் பிரச்சனை தீர்றது மட்டும் கிடையாது, மகாதேவரோட தவத்துல இருந்து அவரும் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லவும் கங்கா தேவி ரொம்ப ஆர்வமா யார் அவர் அப்படின்னு கேக்குறாங்க. ராஜா பகீரதன் நாராயணன் சொல்லவும் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவருமே ஒத்த கால நின்று தவம் பண்ணாலும் ஓம் ரீம் கங்கா தேவி நமகன்னு கங்கா தேவியை வணங்கிதான் அந்த தவத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. முன்னோர்களுடைய முக்திக்காக தவம் இருக்காரு. அவரு தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கான நேரமும் வந்துருச்சு, அதனால அவருக்கு நீங்க வழிகட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் கங்கா தேவி ரொம்ப சந்தோஷமா வணங்கிட்டு இங்க இருந்து கிளம்பினதும் நாராயணன் மகாதேவர் கிட்ட மனசுக்குள்ளே சொல்றாரு, இப்போ நீங்க ஒரு விஷயத்த உணர்ந்துக்கணும். இப்ப பார்வதிக்கு நேர போற ஒரு பிரச்சனையை நீங்களும் மகா காளியும் சேர்ந்துதான் தீக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அது யாகம் நடந்துட்டு இருந்ததுலயே அந்த இடத்துல அங்க விநாயகர் அம்பாலோட உருவத்தை பார்த்துட்டு இவங்க மாதங்கி அப்படின்னு அவங்களோட பேரை சொன்னார் இல்லையா, அதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால லட்சுமி சொல்றாங்க, மாதங்கி தாயாரோட வடிவத்தை நாங்களும் பார்க்கணும், நீ மட்டும்தான் இப்ப பாத்திருக்க, எங்களுக்கும் அந்த உருவத்தை விவரிச்சு சொல்லிங்கன்னா எங்களுடைய அகம்பாவத்தை போக்குனவங்களாச்சு இவங்க அப்படின்னு கேட்கவும் மாதங்கியும் அதை அங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு சமநிலை அளித்த மாதங்கி தாயார் அமர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்களோட முகத்துல புன்னகை நிரம்பி இருக்கு, கண்கள்ல விசித்திரமான அமைதியும் நிறைஞ்சிருக்கு. அவங்க பச்சை நிறத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் தேவேந்திரன் ஏன் பச்சை நிறத்துல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்விக்கான பதில மாதங்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது இயற்கை, இயற்கை எங்க மதிக்கப்படுதோ அங்க இருக்கக்கூடிய எல்லா குலமுமே செழிப்பாதான் இருப்பாங்க, சமநிலையும் அங்க நிலவும் அப்படின்னு சொல்ல விநாயகர் அவங்களுடைய ஆடை சிகப்பு நிறத்துல இருக்கு, கழுத்துல சாமந்தி பூவாலான மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதை ரொம்ப மெய் மறந்து சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட இடது கையில கபாலமும் வலது கையில ஆயுதமும் கொண்டு காட்சி அளிக்கிறாங்க. அந்த ஆயுதமும் ஆணவம் பொறாமை இது அழிக்கக்கூடிய ஆயுதமா இருக்கு. தலையில சந்திரனை சூடி இருக்காங்க. நீளமான அழகான அடர்த்தியான கருமையான கூந்தலோட இருக்காங்க. இது இவங்களோட அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஒட்டியானம் வளையல் நெத்திச்சூட்டினி எல்லா வகையான ஆபரணங்களும் அணிஞ்சிருக்காங்க. அவங்க கலையோட மறு வடிவமா வடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லிட்டே வர சரஸ்வதி கண்ணீரோட பார்வதி தாயார் திரும்ப இங்க வந்தாகணும், என்னோட மனசுல இருந்த தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் விநாயகரும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், பார்வதி தாயார் மாதங்கி வடிவத்துல எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டு இருக்க அங்க மாதங்கியோ நான் இங்க இருந்து போறது இல்ல அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு எப்போ உங்க கூட ஏதோ நிரந்தரமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு மாதங்கி தாயார் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பெருமையும் கூட அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.